அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங், வணக்கம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? நான் ஓம் பேசுறது சார் தெளிவா கேக்குது. கேக்குதா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக சில விஷயங்களை பார்த்தோம். அந்த அடிப்படையில சில முக்கியமான தகவல்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இலங்கையின் கல்வி அமைச்சர் யார்? தற்போது ஹரிணி இலங்கையின் கல்வி அம்பசூரிய அமைச்சர். அதுல கல்வி அமைச்சர் என்ற இப்ப கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ன அவங்க யாரு? கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய. கலாநிதி ஹரிணி அமரசூரிய. அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கல்வி, உயர்கல்வி பிரதி அமைச்சர் யாரு?
இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் யாரு? கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் யாரு? எது? தெரியுமா யாருக்காச்சும்? கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் அமரசூரிய. அதுக்கு விட வந்து நோட் பண்ணிக்கணும். வைத்தியர் மதுர விதானகே. வைத்தியர் மதுர விதானகே. சரியா? பேசுறது கேக்குதா? தெளிவா கேக்குதா? தெளிவில்லை சார், சொல்லுங்க சார். தெளிவில்லாம தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ரைட், ஓகே. இப்ப நான் பேசுறது கேக்குதா? ஓம் சார். ரைட். இப்ப ஒவ்வொரு அமைச்சுக்கும் வந்து அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு அமைச்சுக்கும் பிரதி அமைச்சர்களும் இருப்பாங்க. சரியா? அதே போல இப்ப இலங்கையில வந்து கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர், தொழிற்கல்வி அமைச்சர், இது மூணும் யாரு 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 பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் சொன்னா கலாநிதி ஹரிணி அமரசூரிய. கல்வி அமைச்சராகவும் உயர்கல்வி அமைச்சராகவும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் காணப்படுகின்றார். சரியா? இது கிளியரா? முதலாவது பாயிண்ட் விளைச்சா? ரைட். இப்ப இந்த ஒவ்வொரு அமைச்சுக்கும் பிரதி அமைச்சர்கள் காணப்படுவாங்க. ஒவ்வொரு அமைச்சுக்கும் பிரதி அமைச்சர்கள் காணப்படுவாங்க. அதுல கல்வி உயர்கல்விக்கான பிரதி அமைச்சர் வந்து இருக்குது. கல்வி மற்றும் உயர்கல்விக்கான பிரதி அமைச்சர். இரண்டாவது பாயிண்ட பாருங்க. வைத்தியர் மதுர விதானகே. வைத்தியர் மதுர விதானகே. வைத்தியர் மதுர விதானகே. இவர் வந்து கல்வி அமைச்சிர பிரதி அமைச்சரும் உயர்கல்வி அமைச்சிர பிரதி அமைச்சர். வைத்தியர் மதுர விதானகே. சரியா? விளங்கிச்சா? விளங்கிச்சா? இப்ப கல்வி அமைச்சையும் பார்த்துட்டோம், உயர்கல்வி அமைச்சையும் பார்த்துட்டோம். தொழிற்கல்வி அமைச்சர், தொழிற்கல்வி ஒன்று இருக்கா இல்லையா? தொழிற்கல்வி அமைச்சரும் ஹரிணி அமரசூரிய. தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் யாருன்னு சொன்னா திரு நளின் ஹேவகே. திரு நளின் ஹேவகே என்றதான் தொழிற்கல்வியின் பிரதி அமைச்சர். தொழிற்கல்வியின் பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது விளங்குதா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வந்து கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர், தொழிற்கல்வி அமைச்சர், மூணு அமைச்சர், மூணுக்கும் பொறுப்பான அமைச்சர் ஹரிணி அமரசூரிய. இதுல கல்வி மற்றும் உயர்கல்வியில பிரதி அமைச்சர் வந்து மதுர விதானகே. சரியா? சாரி, கல்வி உயர்கல்வி அமைச்சர் வந்து பிரதி அமைச்சர் வந்து யாரு? மதுர விதானகே. தொழிற்கல்வியில பிரதி அமைச்சர் திரு நளின் ஹேவகே. நளின் ஹேவகே. நளின் ஹேவகே. மதுர விதானகே என்று சொல்லலாம். நீங்க மதுர செனவி ரத்ன விதானகே என்று சொல்லலாம். சரியா? நம்ம மதுர விதானகே என்று சரி. சரியா? இப்ப ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஒவ்வொரு செயலாளர் இருப்பாங்க. அந்த அடிப்படையில கல்வி அமைச்சின் செயலாளர், உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவுவர். நாளக கழுவுவர். நாலாவது பாயிண்ட் பாருங்க. நாலாவது பாயிண்ட் நாளக கழுவுவர்.
நான் பேசுறது தெளிவா கேக்குதானே? ஓம் சார். ரைட். இப்ப அடுத்தது தேசிய கல்வி நிறுவனம் இலங்கையில பணிப்பாளர் நாயகம் நோட் பண்ணிக்கொள்ளும் பேராசிரியர் மஞ்சுளா பேராசிரியர் மஞ்சுளா விதான பேராசிரியர் மஞ்சுள விதான இவர்தான் பணிப்பாளர் நாயகம். சரியா? சார் கிளியர் இல்லாம இருக்கு. பணிப்பாளர் நாயகம் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? இல்ல சார் கிளியர் இல்லாம எல்லாருக்குமா கிளியர் ஆகுது? ஓம் சார். யாருக்காவது கிளியரா இருக்குதா? ஓம் சார் கிளியர் இல்லாம இருக்கு. வாய்ஸ் கிளியர் இல்லாம இருக்கு சார். ஓகே ஓகே. இப்போ ஓகேவா? இப்ப கேக்குதா? பக்கத்துல சத்தம் விளங்குது சார். நீங்க கதைக்கிறதுக்குள்ள சத்தம் ஒன்று விளங்குது. இப்ப கிளியரா? இப்ப கிளியரா? ஓம் சார் இப்ப விளங்குது. ஓகே. நம்ம கல்வி அமைச்சர் யார் என்று பார்த்தோம், உயர்கல்வி அமைச்சர் யார் என்று பார்த்தோம், தொழிற்கல்வி அமைச்சர் யார் என்று பார்த்தோம். அதே போல கல்வி அமைச்சரையும் உயர்கல்வி அமைச்சரையும் பிரதி அமைச்சர் யார் என்று பார்த்தோம். அதே போல தொழிற்கல்வி அமைச்சர் தொழிற்கல்வி அமைச்சில பிரதி அமைச்சர் யார் என்று பார்த்தோம். அதே போல கல்வி அமைச்சு, தொழிற்கல்வி அமைச்சு, உயர்கல்வி அமைச்சர் செயலாளர் யார் என்று பார்த்தோம். யாரு செயலாளர்? நாளக கழுவக செயலாளர் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு. கிளியரா? இப்போ ஓகேவா? கிளியரா? இப்ப கிளியர் ஆகிக்குமே. இல்ல சார். சார் உங்களுக்கு பின்னுக்கு சத்தம் ஒன்று கேக்குது. நீங்க கதைக்கும் போதே அந்த சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்குது. சத்தம் கேக்குதா? இப்ப இங்க இப்ப கேக்குதா? இல்ல சார். ஓகே. இப்போ ஓகே தானே? இப்போ ஓகே தானே? ஓம் சார். இப்ப இப்ப சரியா? ஓம் சார் சரி. ஓகே. ரைட். கல்வி அமைச்சின் செயலாளர்களை பார்த்தோம். சரி, கல்வி அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு, அதே போல தொழிற்கல்வி அமைச்சர் செயலாளரையும் பார்த்தோம். சரியா? செயலாளரையும் யாருன்னு பார்த்துட்டோம். சரியா? இப்ப தேசிய கல்வி நிர்வாகம் கேள்விப்பட்டிருக்கல இல்லையா? தேசிய கல்வி நிர்வாகம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன், NIE என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன். தேசிய கல்வி நிர்வாகம் உருவாக்கப்பட்டது
தேசிய கல்வி நிர்வாகம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1986. 1986. ஆறு. 1986. ஆம். ரைட், ஓகே. உண்மையில தேசிய கல்வி நிர்வாகத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை அது? அண்மையில தேசிய கல்வி நிர்வாகத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன சம்பந்தமான பிரச்சனை? யாருக்காவது தெரியுமா என்ன பிரச்சனைன்னு சொல்லி? அந்த சிலபஸ் புதிய சிலபஸ்ல அந்த இங்கிலீஷ் ஆங்கில புத்தகத்துக்கு வந்து ஓகே, ஓகே. புதிய சிலபஸ் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுல தேசிய கல்வி பணிப்பாளர் இடைவிலக்கல் செய்யல. அவங்க என்ன அவரை நிப்பாட்ட யாரு? தேசிய கல்வி ஆணைக்குழுவின் பணிப்பாளர் யாரு? தேசிய கல்வி நிறுவன பணிப்பாளர் யாரு? தேசிய கல்வி மஞ்சுள விதான பத்திரனை அவங்க என்ன செய்யல, நிப்பாட்டல. ஆனா அதுல இருந்து 3 பேர் என்ன செஞ்சாங்க, தற்காலிக ஒரு ஆணும் 2 பெண்களையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தற்காலிகமாக இடைநிறுத்தி வச்சுக்கிறாங்க. அவங்களோட பேர் இன்னும் வெளிவரல. அவங்களோட பேர் இன்னும் வெளிவரல. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 3 பேர் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல 2 பெண் அதிகாரிகளும் ஒரு ஆண் அதிகாரியும். சரியா? அதாவது அந்த ஆண் அதிகாரிக்கு கட்டாய லீவு, அவரை வீட்டுக்கு கட்டாய லீவு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு அவர பேர் தெரியுமா? அந்த ஆண் அதிகாரி பேர் இங்கிலீஷ் தர்சன சமரவீர. பிரச்சனையில தர்சன சமரவீர. அதாவது தேசிய கல்வி நிர்வாகத்தில் அந்த ஆங்கில பாட பிரச்சனையால கட்டாய லீவுல வீட்டுக்கு அனுப்பப்பட்டவர் அந்த அதிகாரியோட பெயர் நோட் பண்ணிக்குவோம். சமரவீர. தர்சன கட்டாய லீவுல அவரை வீட்டுக்கு அனுப்பினாங்க. சார் விலங்கு இல்ல சார். சார் நீங்க கதைக்கிற விலங்கு எல்லாருக்கும் இல்ல சார், கிளியர் இல்லாம இருக்கு. எல்லாம் மறந்து போயிட்டு மாதிரி அந்த மூலிகை வச்சுதான் நம்மளோட பேக்கு போட்டார். அது இந்த மூலிகை கிளியரா? கிளியர் இல்ல. நீங்க கதைக்கிறது பின்னால ஏதோ கதைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. மீட் பண்ணி கதைச்சு கொண்டே இருக்கிறா சார். நாளைக்கு 3 தான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை போகணும். ஆமா, நேரம் காணாது எங்களுக்கு. வேலை செய்ய நடத்தினர்கள் நேரம் போ. சார் எந்த சவுண்டுமே கேக்குது இல்ல சார்.
ரைட். இப்ப நான் கலக்கிற கிளியரா கேக்குதா? இப்ப ஓம் நான் சார் கலக்கிற கிளியரா கேக்குதா? ரைட். இப்ப நான் பேசுறது கிளியரா கேக்குதானே? ஓம் சார் ஓகே. ரைட். இப்ப நான் பார்த்தது வந்து ஆஹ் கல்வியின் செயலாளர்கள் பார்த்தோம், கல்வி அமைச்சின் பிரதிநிதிகளை பார்த்தோம். சரியா? இப்ப இதுல ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் நான், என்னன்னு சொன்னா, பேராசிரியர் மஞ்சுள விதான பத்திரன தேசிய கல்வி நிர்வாகம் NIE என்று சொல்றது என்ன, தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம். சரியா? பணிப்பாளர் நாயகம். சரியா? இப்ப அண்மையில இந்த ஆங்கில பாட பிரச்சனையால வந்து புதிய கல்விக் கொள்கையின்படி ஆங்கில பாட பிரச்சனையால தேசிய கல்வி நிர்வாகத்திலிருந்து 3 பேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு, 3 பேர் இடைநிறுத்தப்பட்டாங்க. அதுல ஒரு ஆணும் 2 பெண்களும் அடங்குறாங்க. ஒரு ஆணும் 2 பெண்களும். அந்த ஆண்ட பேர் என்னன்னு கேட்டிருந்தது. அந்த ஆணுடைய பெயர் என்னன்னு கேட்டிருந்தது. தர்சன சமரவீர். அந்த ஆணுடைய பெயரை வந்து நோட் பண்ணிக்கணுங்க. தேசிய கல்வி நிர்வாகத்திலிருந்து கட்டாய லீவில் இடை இடைநிறுத்தப்பட்டவர் அல்லது கட்டாய லீவுல அனுப்பப்பட்டவர் தரிசன சமரவீரர். அவர் முக்கியமான ஒரு அதிகாரி, தரிசன சமரவீரர். சரியா? இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. கட்டாய லீவில் அனுப்பப்பட்ட அதிகாரி தரிசன சமரவீர. இவர் ஒரு ஆண், இவரோட 2 பெண்களும் அனுப்பப்பட்டாங்க. அந்த 2 பெண்கள்ல பெயர் விவரங்கள் அரசாங்கத்துல என்ன செய்யல, வெளியிடப்படல. இப்ப பேசுறது கிளியரா கேட்கறதானே? இப்ப பேசுறது கிளியரா இருக்கா? இப்ப நான் பேசுறது கிளியரா இருக்கா? ஓம் சார். ஓகே. அதே போல தேசிய கல்வி ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சரத் ஆனந்த். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தேசிய கல்வி ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சரத் ஆனந்த். பேராசிரியர் சரத் ஆனந்த். தேசிய கல்வி ஆணைக்குழு எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? தேசிய கல்வி ஆணைக்குழு எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1991. நோட் பண்ணிக்கோங்க. தேசிய கல்வி ஆணைக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1991. சரியா? 1991. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று. சரியா? இப்ப இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். முன்பிள்ளை பருவ விருத்தி ஆரம்ப கல்வித்துறை தானே மொன்டசரி. மொன்டசரி வந்து எந்த நிறுவனத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குது? இலங்கையில வந்து மொன்டசரி ஆரம்ப முன்பள்ளி எந்த நிறுவனத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குது? கேட்ட கேள்வி வந்து முன்பள்ளி பாடசாலைக்கு தானே. முன்பள்ளி பாடசாலை, முன்பள்ளி பாடசாலை வந்து எந்த எந்த நிறுவனத்தின் கீழே இலங்கையில இயக்கப்படுகிறது? தேசிய கல்வி நிறுவனம். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முன்பள்ளி பருவ விருத்தி பாடசாலைகள் தேசிய கல்வி நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. தேசிய கல்வி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. சரியா?
முன்பள்ளி சிறுவர் பாடசாலை அல்லது முன்பள்ளி பாடசாலை, மொன்டசரி அல்லது நேசரின்னு சொல்லுவோம். இது வந்து இதை கட்டுப்படுத்துற நிறுவனம் வந்து தேசிய கல்வி நிர்வாகம், NIE. சார் அந்த மாகாண சபைகள்னு சொல்றாங்க, உள்ளூராட்சி மன்றங்கள்னு சொல்றாங்க, அப்படியெல்லாம் வருது சார். அது பற்றிய தெளிவு ஒன்றும் இல்ல இல்லாம இருக்குது. அது தெளிவு தேவையில்லை, அது எல்லா விடையும் பிழை. சரியா? உங்களுக்கு கேள்வி வரும், முன்பள்ளி முன்பிள்ளை பருவ விருத்தி ஆரம்ப கல்வித்துறை அல்லது முன்பள்ளி சிறுவர் பாடசாலை அல்லது மொன்டசரி அல்லது நேசரின்னு சொல்லுவோம். இது எந்த நிறுவனத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குதல் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு விட வந்து தேசிய கல்வி நிர்வாகம், NIE. சரியா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன். இதுல சில முக்கியமான தகவல்களை நான் சொல்றேன். சரியா? சில முக்கியமான தகவல்களை நான் சொல்றேன். சரியா? சில முக்கியமான தகவல்கள் நான் போன கிளாஸ்லயும் பார்த்தோம், இந்த கிளாஸ்லயும் பார்ப்போம். எப்படி PDF நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு, அதை கொஞ்சம் பாருங்க. சரியா? அதுல முக்கியமான தகவல்களை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். தேசிய கல்விக் கொள்கைகள் எத்தனை படிச்சோம்? தேசிய கல்விக் கொள்கைகள் எத்தனை படிச்சோம்? 8 படிச்சோம். இப்ப 5. இப்ப 5. இப்பயும் 8 தான். அதுக்கு முதல் சரியா சில கேள்விகள் பார்ப்போம். புதிய கல்வி நிலை மாற்றத்தில் தூர நோக்கு என்று கேட்டா சரியா இந்த இந்த டெபினிஷன் நீங்க எழுதணும். புதிய கல்வி நிலை மாற்றத்தில் டிரான்ஸ்போர்மேஷன், இதுல தூர நோக்கு இலக்குகள் மற்றும் குறிக்கோள்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ரைட். முன்மொழியப்பட்டுள்ள கல்வி நிலை மாற்றத்தில் தூர நோக்கு சமத்துவம், உட்படுத்தல், சமாதானம், செழிப்பு, நீதி, நிலைபெயருடன் கூடிய தன்மை மற்றும் உலகளாவிய குடிமைக்காக பாடுபடும் சமூக பொறுப்புணர்வு, புதுமையான மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்பவர்களை வளர்ப்பதற்காக கல்வியை நிலைமாற்றம் செய்தல் தான் முன்மொழியப்பட்டுள்ள புதிய கல்வி நிலை மாற்றத்தில் தூர நோக்கு. சரியா? கல்வி நிலை மாற்றத்தில் தூர நோக்கு, புதிய கல்வி நிலை மாற்றத்தில் தூர நோக்கு வந்து இந்த டெபினிஷனை நீங்க எழுதி கொள்ளணும். சரியா? இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பிறகு எழுதினாலும் கிடைச்சதில்லை, நான் PDF குரூப்ல போடுவேன், பார்த்து எழுதலாம். சரியா? இது விளங்கிச்சா? இது விளங்கிச்சா? புதிய கல்வி நிலை மாற்றத்தின் தூர நோக்கு கிளியரா? அடுத்தது தேசிய கல்வி இலக்குகள். தேசிய கல்வி இலக்குகளை பாருங்க. 1991ஆம் ஆண்டில் 19ஆம் இலக்க தேசிய கல்வி ஆணைக்குழு சட்டத்தின் கீழ், அப்ப 1991ஆம் ஆண்டு தான் எது உருவாக்கப்பட்டது? தேசிய கல்வி ஆணைக்குழு. சரியா? தேசிய கல்வி ஆணைக்குழு இவங்க தான் வந்து கல்வியின் இலக்குகள் என்ன செய்யற தீர்மானிக்கிறார்கள், நிர்ணயிக்கிறார்கள், உருவாக்குறவங்க. இதுல முதலாவது பாருங்க, NEGS என்று சொல்லுவாங்க, நேஷனல் எஜுகேஷன் கோல்ஸ். அதோட மீனிங் வந்து நேஷனல் எஜுகேஷன் கோல்ஸ். ரைட். இதுல இலக்குகள் வந்து NEG 1, 2 சொல்லி இருக்குது, 3, 4, 5, 6, 7, 8 இலக்குகள் இருக்குது. சரியா? 8 இலக்குகள் இருக்குது. இந்த 8 இலக்குகள் முழு நோமலா தெரிஞ்சிருக்கணும். சில சம்டைம் இப்ப கேள்விகள் கேட்பாங்க, தேசிய கல்விக் கொள்கையின் இலக்குகளில் 3வது இலக்கு எதென்று சொல்லி ஒரு சின்னத ஒரு ஆன்சர் போடலாம். ஆகவே இந்த 8 இலக்குகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 8 இலக்குகளும் தெரிஞ்சிருக்கணும். ஓர்டர்ல தெரிஞ்சு முதலாவது இலக்கு எது, 2வது இலக்கு எது, 3வது இலக்கு எதுன்றது 8 இலக்குகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறாங்க, எடுத்து வச்சுக் கொள்ளுங்க. என்ன இருக்குது? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். 1, 2 இருக்குது. அதே போல 3, 4, 5, 6, 7, 8, 5.
ஆகவே இலக்குகள் 8. சரியா? இலக்குகள் 8. புதிய கல்விக் கொள்கையின் இலக்குகள் 8. அதே போல இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக் கொள்வார். புதிய கல்விக் கொள்கைகளும் பொருந்தும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள திறன்சார் துறைகள் என்னது கேட்கலாம். இதுல அடிப்படை அறிவு, டிஜிட்டல் மற்றும் எதிர்கால திறன்கள், 21ஆம் நூற்றாண்டிற்குரிய திறன்கள், பசுமை மற்றும் நிலைப்பெயருடன் கூடிய திறன்கள், குடியியல் மற்றும் உலகளாவிய தேர்ச்சிகள், முயற்சியாண்மை மற்றும் தொழில் தயார் நிலை திறன்கள், தனிப்பட்ட மற்றும் ஆழ்நிலை திறன்கள். இதுக்கு நான் டியூட் தராத ஏன்னு சொன்னா இதுல நிறைய கேள்விகள் இருக்கிறதால டியூட் தந்தா ஒரு 6-7 கேள்வி நம்ம என்ன செய்யப்படும் பார்க்கப்படும். அதால இதை ஃபுல்லா நீங்க என்ன செய்யும் ஃபுல்லா படிக்கணும். அந்த பிடிஎஃப் கட்டாயம் குரூப்ல போட வேண்டிய நைட்டுக்கு 2 பிடிஎஃப்ஐயும் தரவா படிங்க. சரியா? 2 பிடிஎஃப்ஐயும் தரவா படிங்க. ஆனா பிடிஎஃப்ல வச்சு படிக்க இயலாது, கொப்பியில நோட் எடுத்து படிங்க. சரியா? பிடிஎஃப்ல இருந்தா படிக்க மாட்டேன், பிடிஎஃப்ல இருந்தா படிக்க மாட்டீங்க, கொப்பியில நோட் எடுத்து படிங்க. வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்குது. இப்பயும் அப்படித்தான் இருக்கா? இப்ப கிளியரா? கிளியர். இப்ப கிளியரா? இப்ப கிளியர் ஆயிக்குதா? இப்ப கிளியர். ஓகே. இப்ப இதுல முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இலங்கையில் கல்வி மறுசீரமைப்பின் குறிக்கோள்கள். சரியான? இலங்கையின் கல்வி மறுசீரமைப்பின் குறிக்கோள்கள் 2 தருகின்ற எக்ஸாம்ல சில நேரம் கேட்கலாம். 2 தான் கேட்பாங்க, 3 கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் தானே, ஒரு 2 பாயிண்ட் 2 மார்க்ஸ். அப்படிங்க முதலாவது இருக்கிற 2ஐயும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெறிமுறை உட்படுத்தல் மற்றும் சமூக பொறுப்புள்ள குடிமக்களை வளர்த்தல். சரியான? நெறிமுறை உட்படுத்தப்பட்ட மற்றும் சமூக பொறுப்புள்ள குடிமக்களை வளர்த்தல். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு குறிக்கோள். 2வது, இதுல நிறைய குறிக்கோள்கள் இருக்கு. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதுல 2 நீங்க என்ன செய்யணும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். சரியான? 1ஐயும் 2ஐயும் பாடமாக்கி நல்ல சமூக பொருளாதார பிராந்திய அல்லது கலாச்சார பின்னணியை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு பிள்ளையும் கல்வி வளங்கள் மற்றும் வாய்ப்புகளுக்கு நியாயமான மற்றும் சமமான அணுகலை பெறும் ஒரு அமைப்பை உருவாக்குதல். அதை பரீட்சை மையமாக கொண்ட மனப்பாட கற்றலுக்கு அப்பால் செல்லும் நியாயமான வெளிப்படையான திறன் அடிப்படையில கற்பவரை மையமாக கொண்ட மதிப்பீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்தல். இப்படி இலக்குகள் இருக்குது. சரியா? இலக்குகள் இருக்குது. எத்தனை இலக்கு இருக்குன்னா குறிக்கோள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இலக்கு குறிக்கோள். 10 குறிக்கோள்கள். 10ல எக்ஸாம்ல 2 தான் கேட்பாங்க. இலக்குகள் கேட்டாலும் 2 தான் கேட்கலாம். ஆனா இலக்குகள் வந்துட்டு தானே, அப்ப அதுல உங்களுக்கு முக்கியமா கேள்வி கேட்கலாம். இலங்கையில கல்விக் கொள்கையில் புதிய இலக்குகள் எத்தனை கேட்கலாம். அப்ப அது உங்களுக்கு தெரியணும். 8. அதுல 2 இலக்குகளை சுருக்கமாக தருகன்னு கேட்டா 2 பாயிண்ட் உங்களுக்கு எழுத தெரிஞ்சுக்கணும். 2 பாயிண்ட் எழுத தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு கேள்வி கேட்டிருந்தா 3வது இலக்கை தருகண்டும் ஒரு கேள்வி பாஸ் பேப்பர் கேள்வி இருக்குது. ஆகவே நீங்க 8 இலக்கை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். 8 இலக்கையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அடுத்தது பாருங்க, இந்த நீலக்கலர் பாக்ஸ் முன்மொழியப்பட்ட விரும்பத்தக்கதாக கருதப்படும் தேசிய முன்னுரிமைகள் மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்ப முழு கல்வி முறைமையும் மறுபரிசீலனை செய்து வலுப்படுத்த முயல்கிறது. இந்த நிலை மாற்றமானது பின்வரும் 5 மூலோபாய தூண்கள். புதிய கல்வி நிலை மாற்றத்தின் தூண்கள் என்று கேட்டா புதிய கல்வி நிலை மாற்றத்தின் மூலோபாய தூண்கள் எத்தனை? 5. எத்தனை தூண்கள்? 5. ஓகே, மூலோபாய தூண்கள் 5. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புதிய கல்வி நிலை மாற்றத்தின் தூண்கள் அல்லது புதிய கல்வி மாற்றத்தின் மூலோபாய தூண்கள் 5. 5 என்னென்ன நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கலைத்திட்ட அபிவிருத்தி, மனிதவள அபிவிருத்தி, உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி மற்றும் கல்வி நிர்வாக மறுசீரமைப்பு, கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு, பொதுமக்கள் விழிப்புணர்வு மற்றும் மேம்பாடு. இந்த 5 தூண்களும் இருக்கிறது. புதிய கல்வி நிலை மாற்றத்தின் 5 தூண்கள், 5 தூண்கள். இலங்கை கல்வி மறுசீரமைப்பில் வரலாறு மைட்கல்ச்சர். இது கொஞ்சம் இலங்கையில கல்வி
அதாவது டிரான்ஸ்போர்மேஷன் ஒரு வரலாறு சொல்றாங்க, கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். இலங்கையின் அண்மைய வரலாற்றில் முதலாவது கல்வி மறுசீரமைப்பு செஞ்சது 1972 ஆண்டு. 1972 ஆண்டுதான் முதலாவது மறுசீரமைப்பு செய்யறாங்க. சிலபஸ் எல்லாம் மாத்தி, கலை திட்டங்கள் எல்லாம் மாத்தி கொண்டாங்க. அதுக்கு பிறகு 1981 ஆண்டு, அதுக்கு பிறகு 1999 ஆண்டுகளில் பொது கல்வியில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலை மாற்றங்கள் கல்வி மறுசீரமைப்புகளுக்கான உதாரணங்களாகும். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இலங்கையில கல்வி மறுசீரமைப்பு எத்தனை வருடங்களுக்கு ஒரு தடவை மேற்கொள்ளப்பட வேண்டும்? 8 வருடம். அதுக்கு சரியான விட 8 வருடத்திற்கு ஒரு முறை கல்வி மறுசீரமைப்பு. இலங்கையில இறுதியாக கல்வி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டா, இலங்கையில் இறுதியாக கல்வி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு 2015. மீளமைக்கப்பட்ட 2015 சரியா? 2015. இப்ப திரும்ப எப்ப செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா 2026, 2025 அல்லது 26 விடையாக. கடைசியா செஞ்சது 2015. 2023 செஞ்சிருக்கணும். அப்ப அதுல பொருளாதார பிரச்சனைகள், கொரோனா, அது எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு 2000 இந்த மறுசீரமைப்பு செய்யலாம் போனதால 2025 ஆண்டு செஞ்சு 2026 தான் அமல்படுத்திக்கிறாங்க. சரியா? இத பாருங்க, பிரேக்கெட்டை பாருங்க. 1999 திருத்தங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் வகையில் மற்றும் 2015 8 ஆண்டு கலைத்திட்ட சுழற்சி கொள்கையின் படி இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி முறையின் பரிணாம வளர்ச்சியை 1991 ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழுவின் 97 ஆண்டு அறிக்கை அடிப்படையாக கொண்ட கல்வி மறுசீரமைப்புகளை காணலாம் என்று சொல்லி வந்திருக்காங்க. சரியா? அப்ப அதுவும் தெரிஞ்சுக்கணும், நோமலா தெரிஞ்சிருக்கணும். சரியா? தேவையானத்தை மட்டும் சொல்றேன். சரியா? மிஸ் ஆகிறத நான் பேப்பர்ல போட்டு தருவேன். தேவையானத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். சரியா? எல்லாம் தேவைப்படாது, எல்லாம் தேவைப்படாது. நம்ம இது பார்த்தோம். எதிர்பார்க்கப்படும் 13 ஆண்டு காலம் பாடசாலை கல்வி இலங்கையில் பொது கல்வி காலமாக கருதப்படுகிறது. இது எப்படி? 4 வயசு 5 வயசு ரெண்டும் என்ன படிக்கணும்? புள்ள 4 வயசுலயும் 5 வயசுலயும் ஒரு புள்ள என்ன படிக்கணும்? முன்பள்ளி போகணும். இது ஓகே, மொண்டசரி போகணும். இதுல ஒன்று பார்த்தோம், ISED லெவல் என்று பார்த்தோம். என்ன அப்ப மொண்டசரிக்கு ISED லெவல் என்ன? ISED லெவல் என்ன? மொண்டசரியில ISED லெவல் என்ன? 0. மொண்டசரியில ISED லெவல் 0. மொண்டசரியில ISED லெவல் 0. ISED லெவல். சரியா? ISED லெவல் மொண்டசரியில ISED லெவல் 0. மொண்டசரிக்கு 0. சரியா? ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஆரம்ப பருவம். ஆரம்ப பருவம் ஒரு கடைசியா நடந்த எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. முதல் வகுப்பு சேர்க்கிறது எத்தனை வயசுல? 1ஆம் வகுப்பு சேர்க்கிறது எத்தனை வயசுல? 6 வயசுல. ஆரம்ப பருவம் என்பது 5 வருடங்கள் கல்வி கற்கணும். தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரை கல்வி கற்கணும். அதாவது 10 வயது வரை கல்வி கற்கணும். சரியா? இந்த ஆரம்ப பருவம் என்பது 5 வருடங்களும் ISED லெவல் எத்தனை? 1. ஓகே. அடுத்தது 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டாரு. கிரேட் 5 வரைக்கும் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு
தரம் 6 9 வரையான இதை பிரிக்கிறாங்க. 4 வருடங்கள், 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு. இதை சொல்றது வந்து கனிஷ்ட இடைநிலை பருவம். கனிஷ்ட இடைநிலை பருவம் கனிஷ்ட இடைநிலை பருவம் சொல்லுவாங்க. கனிஷ்ட இடைநிலை பருவம். கனிஷ்ட இடைநிலை பருவம் என்றது ஐஎஸ்சிடி லெவல் எத்தனை? 2. தரம் 9க்கான இது வந்து ஐஎஸ்சிடி லெவல் வந்து 2. ஐஎஸ்சிடி லெவல் வந்து 2. தரம் 6/9 ஐஎஸ்சிடி லெவல் வந்து 2. சரியா? ஐஎஸ்சிடி லெவல் வந்து 2. அதுக்கு பிறகு பிரிக்கிறாங்க வந்து சிரேஷ்ட இடைநிலை பருவம். சிரேஷ்ட இடைநிலை பருவம் இதை 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இந்த சிரேஷ்ட இடைநிலை பருவம் 1 அது வந்து தரம் 11. சிரேஷ்ட இடைநிலை பருவம் 1 என்றது சரியா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு. சிரேஷ்ட இடைநிலை பருவம் 1 என்றது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு. சிரேஷ்ட இடைநிலை பருவத்தை 2 வகையா பிரிக்கிறாங்க. சிரேஷ்ட இடைநிலை கட்டம் 1. சிரேஷ்ட இடைநிலை கட்டம் 1 என்றது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு. கட்டம் 1 என்றது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு. சரியா? அதே போல சிரேஷ்ட இடைநிலை பருவம் கட்டம் 2 இது 12ஆம் வகுப்பும் 13ஆம் வகுப்பு. விளைச்சா? ஆகவே நம்மளோட பாடசாலை கல்வி காலத்தை எவ்வளவு காலமா பிரிக்கிறாங்க? நம்மளோட பாடசாலை கல்வியை 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. 1 ஆரம்ப பருவம், 2வது கனிஷ்ட இடைநிலை பருவம், 3வது சிரேஷ்ட இடைநிலை பருவம். சிரேஷ்ட இடைநிலை பருவத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. சிரேஷ்ட இடைநிலை கட்டம் 1 தரம் 10 11 அதுவும் வந்து ஐஎஸ்இடி லெவல் 3. ஐஎஸ்இடி லெவல் 3. இந்த 10 ஐஎஸ்இடி லெவல் 3. சரியான? அதே போல சிரேஷ்ட இடைநிலை கட்டம் 2 ஐஎஸ்இடியும் 3 தான். அது ஐஎஸ்இடி லெவலும் வந்து 3 தான். ஆகவே தரம் 1 வரைக்கும் 5 வரையான ஐஎஸ்இடி லெவல் வந்து 1, 6 2, 10 11 12 13 ஐஎஸ்இடி லெவல். இது நான் போன கிளாஸ்லயும் தந்திருந்தேன், இதுலயும் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஐஎஸ்இடி லெவல் 3. ஆகவே இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் கட்டாயமா? இந்த பாயிண்ட் ஆரம்ப பருவம், கனிஷ்ட இடைநிலை பருவம், சிரேஷ்ட இடைநிலை பருவம் கேள்வி வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரியா? கேள்வி வாரத்துக்கு வாய்ப்பு கூடுதலா இருக்கு. இன்றைக்கு நாளைக்கு மட்டும்தான் கிளாஸ் 10 மணிக்கு நடக்கும். வந்து 9க்கு சேஞ்ச் ஆகும். சரி? ஆஹ் 2025 இலங்கையின் பொதுக்கல்வி நிலை மாற்றத்தின் வாராந்தம் ஆங்கில மொழி கற்பித்தலுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் என்ன? இப்ப புதிய கல்வி நிலை மாற்றத்தின்படி ஆங்கில மொழிக்கு ஒரு கிழமைக்கு எத்தனை பாடம் ஒதுக்கப்பட்டீங்க சொல்லுங்க. புதிய கல்வி நிலை மாற்றத்தின்படி ஆங்கில மொழி பாடத்துக்கு ஒரு கிழமைக்கு எத்தனை பாடங்கள் ஒதுக்கப்பட்டீங்க? 2 2. நான் கேட்ட எத்தனை பாட வேலைன்னு சொல்லி, எத்தனை பாட வேலைகள் ஒதுக்கப்பட்டது? புதிய கல்வி மாற்றத்தின்படி ஆங்கில பாடத்திற்கு ஒரு கிழமைக்கு எத்தனை பாடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்க? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 3 பாடங்கள். 3 பாடங்கள் புதிய கல்வி நிலை மாற்றத்தின்படி 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரையான தரம் 6 நோட் பண்ணுங்க. 6க்கு போடுங்க, பிரச்சனை இல்லை. தரம் 6க்கு கிரேட் 6க்கு 3 பாட வேலைகள். சரியா?
ஒரு பாடம் வந்து 50 நிமிடங்கள். ஒரு பாட எத்தனை நிமிடம்? 50. ஒரு பாட வேலை 50 நிமிடம். ஆகவே ஒரு கிழமைக்கு எத்தனை நிமிடங்கள் என்று கேட்டா என்ன விட? 150 கிழமைக்கு 150 நிமிடங்கள். சரியா? 150 நிமிடங்கள் வரும். ஒரு கிழமைக்கு 150 நிமிடங்கள் வரும். ஒரு கிழமைக்கு 150 நிமிடங்கள் வரும். இதுல கேள்வி வருமா? மாற்றத்திலிருந்து ஒரு 8 தொடக்கம் 10 கேள்விகளை எதிர்பார்க்கிறாங்க பரவலா. ஆகவே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். 10 கேள்விகளை 20 மார்க். சரியா? ஓகே. இப்ப அடுத்து பார்ப்போம். புதிய கல்வி மாற்றத்தின்படி எத்தனை புள்ளிகளுக்கு பரீட்சை நடைபெறும்? புதிய கல்வி மாற்றத்தின்படி பரீட்சை எக்ஸாம் வைப்பாங்க தானே? எக்ஸாம் வந்து எத்தனை மார்க்ஸுக்கு எக்ஸாம் வைப்பாங்க? மொத்தம் 100 மார்க்ஸ் எடுக்கணும். எத்தனை மார்க்ஸுக்கு எக்ஸாம் வைப்பாங்க? எத்தனை மார்க்ஸுக்கு வந்து அசைன்மெண்ட் வைப்பாங்க? 70 மார்க்ஸ். 70 மார்க்ஸுக்கு எக்ஸாம். எக்ஸாம் வந்து எக்ஸாம் 30 மார்க்ஸுக்கும் 70 மார்க்ஸ் வந்து நம்ம வைக்கிற மதிப்பீடுகள், ஏனைய மதிப்பீடுகள் 70 மார்க்ஸ். எக்ஸாம் வந்து 30 மார்க்ஸ். சரியா? புதிய கல்வி நிலை மாற்றத்தின் படி பரீட்சை வந்து 30 மார்க்ஸ் தான். சரியா? பரீட்சை வந்து 30 மார்க்ஸ். பரீட்சை வந்து 30 மார்க்ஸ். 30 மார்க்ஸ் தான் எக்ஸாம் நடக்கும். புதிய கல்விக் கொள்கையின் படி 30 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேள்விக்கு வராது. அது சம்மேட்டிவ் டெஸ்ட்ன்றது 70 மார்க்ஸ் கூடிய எக்ஸாம். ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்ன்றது 30 மார்க்ஸ் கூடிய எக்ஸாம். சரியா? ஜிபிஏ நீங்க யூனிவர்சிட்டின்றதால உங்களுக்கு தெரிஞ்சுக்கு ஜிபிஏன்றது என்ன? ஜிபிஏன்றது என்ன? ஜிபிஏன்றது என்ன? புதிய கல்வி படி ஜிபிஏன்றது என்ன? ஜிபிஏன்னு உங்களோட யூனிவர்சிட்டியில நீங்க படிக்க இருப்பீங்க. ஜிபிஏ என்ன? திறமை சித்தி. Grade point average. ஜிபிவி என்றது அப்ப Grade points, sir. கிரேட் பாயிண்ட் Grade கிரேட் point பாயிண்ட் எவரேஜ். அதான் ஜிபி, அதான் ஜிபிஏ. அதுக்கு இன்னொரு பேர் தான் ஜிபிவி. ரெண்டு மொண்டு தான். சரியா? கிரேட் பாயிண்ட் வேல்யூ. கிரேட் பாயிண்ட் வேல்யூ. கிரேட் பாயிண்ட் வேல்யூ என்றதும் கிரேட் பாயிண்ட் ரெண்டு மொண்டு தான். இந்த சிஸ்டத்துல மார்க்ஸ் போடப்படுறாங்க. இந்த சிஸ்டத்துல தான் மார்க்ஸ் போடப்படுறாங்க. இந்த சிஸ்டத்துல தான் மார்க்ஸ் போடப்படுறாங்க. சரியா? கிரேட் பாயிண்ட் வேல்யூ அல்லது கிரேட் பாயிண்ட் எவரேஜ். இதுல மிஸ் ஆகி போறதெல்லாம் திரும்ப நான் கேட்பேன். டியூட்ல தருவோம், கேள்வி பார்க்கலாம். இதுல உட்படுத்தல் கல்வி என்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துறாங்க. உட்படுத்தல் கல்வி. உட்படுத்தல் கல்வி என்று சொன்ன என்ன? சரியான ஒரு உட்படுத்தல் கல்வி. அனைத்து மாணவர்களையும் ஒரே பாடசாலையில வைத்து கற்றுக் கொடுக்கிற கல்வி முறை. அனைத்து மாணவர்களையும்
ஒரே விசேட வகுப்பறையில் தேவையுடைய வைத்து பிள்ளைகளையும் கற்றுக் ஒரே மாதிரி பார்க்க வேணும்னு சொல்லி உடல் திறமை ரீதியான குறைபாடுகளை கொண்ட திறமை பிள்ளை குறைந்த மாணவர்கள் திறமை அனைத்து கூடிய பிள்ளைகளும் மாணவர்கள் அத்தனை பேரையும் ஒரே வகுப்பறையில வைத்து கற்றுக் கொடுக்கறதுக்கு சார். விசேட தேவையுடைய விசேட மாணவர் ஒழுக்க தேவையுடைய கல்வின்னு சொன்ன பிள்ளைகள் விசேட தேவையுடைய இப்ப பிள்ளைகள் வந்து எல்லாரையும் சமமா பார்க்கணும். ஓகே. இப்ப வந்து இப்ப சிஸ்டம் வந்து சிஸ்டம் வந்து என்ன ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளுக்கு வந்து தனியாக ஒரு யூனிட் இருக்குது. ஸ்பெஷல் எஜுகேஷன் தனியாக ஒரு யூனிட் இருக்குது. இப்ப அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி மறுசீரமைப்பின்படி அந்த பிள்ளைக்கு சாதாரண நீங்க நம்ம என்ன செய்யணும் வச்சு படிப்பிக்கணும். எல்லா பிள்ளைகளோடையும் ஒன்றாக வச்சு படிப்பிக்கணும். சரியா? அவங்கள தனியா வச்சு ஸ்பெஷல் பிள்ளை வந்து படிப்பு திறன் குறைஞ்ச பிள்ளை இது திறன் கூடின பிள்ளைன்னு சொல்லி இப்ப யாரையும் பிரிக்க இயலாது. சரியான? அதாவது வந்து விஷயத்துல உட்படுத்தல் கல்வி ஏற்படுத்தல் கல்வி இது சம்பந்தமாக நமக்கு நான் அடுத்த ஒரு தரப்போற டியூட்ல கேள்விகள் போட்டிக்கிறேன். அதுல பார்ப்போம். சரியா? அதுல பார்ப்போம். சரியா? அப்ப அது அந்த டெபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் டெபினிஷன் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஐசிடி லெவல் முன்பிள்ளை பருவ கல்வி இதோட நோக்கம் வந்து வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கு அடித்தளம். இது வந்து 2 வருடங்கள் பொதுவா படிக்கணும். நம்ம 2 வருடம் படிக்கணும். சரி, 1 வருடம் படிக்கல. ஆரம்ப கல்வி 5 வருடம். நோக்கம் வந்து அடிப்படை வாழ்க்கை திறன் 1 ISCD 1 2 என்று இருக்குது. இவ்வளவுதான் பார்த்துதான் இது. சரியா? இது பார்த்ததுதான் இது. இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? இதை அடுத்தது பாருங்க, முன்பிள்ளை பருவ கல்வி. சரியா? வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான அடித்தளம். ஒரு நாட்டின் கல்வி முறையில் பிள்ளைகளை பருவ கல்வி முன்பிள்ளை பருவ கல்வி மிக முக்கியமான கல்வி கட்டம் ஒன்றாகும். 1978ஆம் ஆண்டு 13வது திருத்தத்தின் கீழ் முன்பிள்ளை பருவ கல்வி ஒரு பரவலாக்கம் செய்யப்பட்ட விடயமாகும். எனவே முன்பிள்ளை பருவ கல்வியின் பொறுப்பானது மகளிர் மற்றும் சிறுவர் அந்த மாகாண அமைச்சுக்களிலேயே பகிரப்படுகின்றன. எனவே இந்துவர் அனைத்தும் இலங்கையில் முன்பிள்ளை பருவ கல்வி ஒழுங்குபடுத்துவதற்கு இணைந்து செயல்படுகின்றன. அதே நேரத்தில் தேசிய கல்வி நிறுவனம் அதற்கான தேசிய கலைத்திட்ட சட்டகத்தை உருவாக்குவதன் மூலம் முன்பிள்ளை பருவ கல்விக்கான தர நியமங்களை அமைப்பதற்கு பொறுப்பாக செயற்படுகிறது. ஆகவே இது முன்பிள்ளை பருவ கல்வி வந்து பொறுப்பான நிறுவனம் வந்து எது? தேசிய கல்வி நிறுவனம். பொறுப்பான அமைச்சு எது? பொறுப்பான அமைச்சு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, கல்வி அமைச்சு. 2ம் பொறுப்பு. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சும் இதுக்கு பொறுப்பு, கல்வி அமைச்சும் இதுக்கு பொறுப்பு. சரியா? இதுக்கு பொறுப்பான நிறுவனம் நீங்க என்ன விரும்பணும்? முன்பிள்ளை பருவ பாடசாலைக்கான கல்வித்திட்டங்கள் தயாரிக்கிற ஒரு சிஸ்டம் வரக்கோல இதுக்கு பொறுப்பான நிறுவனம் யாரு? தேசிய கல்வி நிறுவனம். ஆல்ரெடி பார்த்தோம். கல்வி நிறுவனம். இது எந்த அமைப்பு? ஓகே, கல்வி அமைச்சும் இதுக்கு பொறுப்பாக இருக்கு. அதே போல மகளிர் அமைச்சும் இதுக்கு பொறுப்பாக இருக்குது. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் கீழ் முன்பிள்ளை பருவ கல்வி ஒரு பரவலாக்கம் செய்யப்பட்ட விடயமாகும். அப்ப அந்த முன்பிள்ளை பருவ கல்விக்குள்ள சமதி வந்து இதுல இருக்கு. நான் இதை போட்டு பார்த்துக்கோங்க. இப்ப இலங்கையில வந்து ஆரம்ப கல்வி எந்தெந்த மொழியில வழங்கப்படும்? கல்வி கட்டாயமாக எந்த மொழியில வழங்கப்படும்? அதாவது இப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க, இலங்கையில் ஆரம்ப கல்வி வழங்கப்படும் மொழிகள் எதுன்னு கேட்டா என்ன விட? தமிழ், சிங்களம். மொழிகள் அதுக்கு விட வந்து தமிழும் சிங்களம். வேண்டாம், இங்கிலீஷ் வராது. என்ன சொன்னா இங்கிலீஷை வந்து யாரும் தாய்மொழியாக இலங்கையில பாவிக்கிறது. அப்ப தமிழ் பேசுறவங்க தமிழ் மொழியையும் சிங்களம் பேசுறவங்க சிங்கள மொழியையும் தாய்மொழியா பாவிப்பாங்க. ஆகவே ஆரம்ப கல்வி கட்டாயம் தாய்மொழியில் தான் பயன்படுத்தல் கற்பிக்கும். ஆகவே இலங்கையில வந்து
இரண்டு மொழிதான் தாய்மொழி, தமிழும் சிங்களமும். ஆகவே இலங்கையில ஆரம்ப கல்வியை கற்க வேண்டிய மொழி தமிழும் சிங்களமும். ஆரம்ப கல்வி பாடங்கள் பிரைமரி பிரைமரி சொல்றேன், கிரேட் 1 to 5 எத்தனை ஆரம்ப கல்வியில் வழங்கப்பட்டுள்ள கற்றல் துறைகள் எத்தனை? தாய்மொழி, ஆங்கில மொழி, இரண்டாம் தேசிய மொழி, கணிதம், அடிப்படை விஞ்ஞானம் மற்றும் சொற்றாடல் சார் செயற்பாடுகள், சமயம் மற்றும் விழுமிய கல்வி, அழகியல் கல்வி, சுகாதாரம் மற்றும் கல்வி, இடைப்பாட செயற்பாடுகள். எத்தனை பாடம் ஆரம்பத்தில்? 9 பாடங்கள். ஆரம்ப கல்வி 9 பாடங்கள். சரியா? ஆரம்ப கல்விக்கான கற்றல் துறைகளுக்கான நேர ஒதுக்கீடு என்ன இருக்குது, இதையும் கொள்ளணும். எக்ஸாம்ல எப்படியும் கேள்வி கேட்கலாம். சரியா? மணித்தியாலத்துல சந்திக்கிறாங்க. சரியா? தாய்மொழி 5 மணித்தியாலம் ஒரு கிழமைக்கு தாய்மொழி 5 மணித்தியாலம் படிக்கணும். இங்கிலீஷ் முதன்மை பருவம் 1ல 50 நிமிடங்கள், முதன்மை பருவம் 2 3 மணித்தியாலம், முதன்மை பருவம் 3 3.5 மணித்தியாலம். இந்த முதன்மை பருவம் 1, முதன்மை பருவம் 2, முதன்மை பருவம் 3 என்பது என்ன? முதன்மை பருவம் 1 முதலாம் ஆண்டும் 2ஆம் ஆண்டும், முதன்மை பருவம் 2 3 4, முதன்மை பருவம் 3 5ஆம் ஆண்டு. முதன்மை பருவம் 3 என்பது 5ஆம் வகுப்பு. ஒரு மாணவன் முதலாம் வகுப்புலையும் 2ஆம் வகுப்புலையும் படிக்க வேண்டிய பாட வேலைகள்ல மணித்தியாலங்கள் தான் முதன்மை பருவம் 1 இருக்கிறது. முதன்மை பருவம் 2 இருக்கிறது 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புல படிக்க வேண்டிய மணித்தியாலங்கள். முதன்மை பருவம் 3ல இருக்கிறது 5ஆம் வகுப்புல படிக்க வேண்டிய மணித்தியாலங்கள். சரியா? இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். சார் இப்ப ஒரு சொன்னீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். முதன்மை பருவம் 1 என்றது கிரேட் 1 கிரேட் 2 விளைச்சா. முதன்மை பருவம் 2 என்றது கிரேட் 3, முதன்மை பருவம் 3 கிரேட் 5. அப்ப அவங்க முதன்மை ஒரு வாரத்துக்கு எத்தனை மணித்தியாலம் படிக்கணும் என்று விட வரும். முதன்மை பருவம் 1 ஒரு மாணவன் ஒரு மாணவிக்கு தாய்மொழி எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா? எல்லாருக்கும் ஓகே, இந்த கவரேஜ் இஷ்யூ அடிக்குது போல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப முதன்மை பருவம் 1 கிரேட் 1 கிரேட் 2 அது கிளியரா? முதன்மை பருவம் 2 என்றது கிரேட் 4 தரம் 3 தரம் 4. முதன்மை பருவம் 3 என்றது தரம் 5. சரியா? இந்த ஒவ்வொரு பாடத்திலையும் ஒரு மாணவன் ஒரு வாரத்துக்கு ஒரு கிழமைக்கு கற்க வேண்டிய ஒரு பாடத்தை கற்க வேண்டிய மணித்தியாலங்கள் எல்லாம் கீழே சந்திக்கிறது. இங்கிலீஷ பாருங்க. ஆங்கில மொழி முதன்மை பருவம் 1ல கிரேட் 1லையும் கிரேட் 2லையும் 50 நிமிடங்கள் கற்கணும். முதன்மை பருவம் 2 கிரேட் 3 கிரேட் 4ல 3 மணித்தியாலங்கள், கிரேட் 5ல 3 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் கற்கணும். அதாவது 3 மணித்தியாலம் கற்கணும். விளைச்சா இப்படி போட்டு பார்த்தாங்கன்னா முதன்மை பருவம் 1ல கற்க வேண்டிய மொத்த மணித்தியாலம், 2ல கற்க வேண்டிய மொத்த மணித்தியாலம், 3ல கற்க வேண்டிய மொத்த மணித்தியாலம். சரியா? விளங்குதா பேசுற? ஓம் சார். அடுத்தது இது இன்னிக்கிறது கனிஷ்ட இடைநிலை பருவம் தரம் 6 தொடக்கம் தரம் 9, தரம் 6 தொடக்கம் தரம் 9 வரையான மாணவர்களுக்குரிய அவங்களோட டைம். சரியா? தாய்மொழி 3 கிரெடிட். ஒரு கிரெடிட் எத்தனை மணித்தியாலம்? ஒரு கிரெடிட் எத்தனை மணித்தியாலம்? 50 minutes. ஒரு கிரெடிட் என்றது எத்தனை மணித்தியாலம்? ஒரு கிரெடிட் என்றது எத்தனை மணித்தியாலம்? ஒரு கிரெடிட்
ஒரு கிரெடிட் எத்தனை மணித்தியாலங்கள் கற்றா ஒரு கிரெடிட் அவருக்கு? லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லலாம். ஒரு கிரெடிட்ன்றது எத்தனை மணித்தியாலம்? ஒரு கிரெடிட்ன்றது 10 மணித்தியாலங்கள். ஒரு கிரெடிட்ன்றது 10 மணித்தியாலம். சரியா? அப்ப தாய்மொழிக்கு வந்து 3 கிரெடிட் சொன்னா இந்த தாய்மொழி எத்தனை மணித்தியாலம் ஒரு டேர்முக்கு படிக்கணும்? ஒரு டேர்முக்கு எத்தனை மணித்தியாலம் படிக்கணும் தாய்மொழிய? 30 மணித்தியாலம். 30 மணிக்கு 30 மணித்தியாலம் படிக்கணும். சரியா? அதே மாதிரி இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதை பாருங்க. நோம்பல நம்ம கேள்விகள் செஞ்சுட்டு போகணும். உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும். சரியா? இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். அதே போல இதையும் எடுங்க. இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அதுல பேலன்ஸ் தான் இது. அதே போல இது தரம் 10 கனிஷ்ட இடைநிலை பிரிவு 1. கனிஷ்ட இடைநிலை பிரிவு கட்டம் 1. கனிஷ்ட இடைநிலை பிரிவு கட்டம் 1. சரியா? இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. நான் பிடிஎஃப் போடுவேன். கேள்விகள் வரக்கூட நீங்க இதை பார்த்து செய்யணும். விட அளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதே போல கனிஷ்ட இடைப்பிரிவு 1க்குரிய இப்ப புதிய கல்வி நிலை மாற்றத்தின் கட்டாய பாடங்கள் இருக்குது. வேற என்ன பாடம் இருக்கு? கட்டாய பாடத்தோட சேர்த்து வேற என்ன பாடங்கள்? புதிய கல்வி நிலை மாற்றத்தின் கீழ் கட்டாய பாடத்தோட சேர்த்து வேற என்ன பாடம் இருக்கு? பாடங்கள். தொகுதி பாடங்கள் என்று இப்ப செல்றது. இப்ப செல்ற வந்து கற்றல் முடிவுகள். மேலதிக கற்றல் முடிவுகள். சரியா? மேலதிக கற்றல் முடிவுகள், அதாவது ஃபர்தர் லேர்னிங்னு சொல்லுவாங்க. மேலதிக கற்றல் முடிவுகள். மேலதிக கற்றல் முடிவுகள். சரியா? எதை வச்சு அவங்க பண்ணுவாங்கன்னு சொன்னா மேலதிக கற்றல் முடிவுகளை அவங்க என்ன படிக்க போறாங்களோ அதுக்குரிய ஒரு அடிப்படையாக இது அமையும். சரியான? ஏலவெல்ல இப்ப சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து மேலதிக கற்றல வந்து சயின்ஸுக்குரிய ஒரு ஸ்ட்ரீம் படிக்க போறாங்கன்னா அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குரிய ஒரு பாடத்தை அடிப்படையாக கிரேட் லெவலையும் படிச்சு கொள்வோம். சரியா? அதுல கட்டாய பாடங்கள் கிரேட் 10க்கும் கிரேட் 11 கட்டாய பாடம் எத்தனை? கிரேட் 10க்கும் கிரேட் 11 கட்டாய பாடத்தில் கட்டாய பாடம் 5 கட்டாய பாடம். பாடம் தெரிவு செய்யலாம். மேலதிகமாக இந்த 12 பாடத்திலிருந்து என்ன செய்யணும்? 2 பாடங்களை தெரிவு செய்யணும். மேலதிகமாக 2 பாடங்களை தெரிவு செய்து படிக்கலாம். ஒரு கிரேட் படிக்கிறால் எழுத வேண்டிய கட்டாய பாடம் 5 தெரிவு. சரியாக ஒப்பிக்கொள்ளும். கட்டாய படம் 6 இல்ல சார்? இல்ல, அது வந்து பழைய புதிய கல்வி நிலை மாற்றத்துல பாருங்க, கட்டாயமான 14 மட்ட பாடங்கள் 5 பாடங்கள், தெரிவுக்குரிய 4 மட்டங்கள், தெரிவு பாடங்கள் 2 பாடங்கள், விளைச்சா மொத்தம் 7 பாடம். மேலதிக கற்றலுக்குரிய முடிவுகள் 14 மட்டங்கள், பாடத்துறையிலிருந்து அதிகபட்சம் 4. அது வந்து தேவை நமக்கு. மற்ற நிலைமாற்று திறன் மொழியில் 3 திறன் மட்டங்கள். சரியான? இதுல வந்து விளையாட்டு, ஊடகம், கழகம் அப்படி போடுவாங்க. கிரேட் 10க்கும் கிரேட் 11க்கும் புதிய கல்வி நிலை மாற்றத்தின் படி கட்டாய பாடங்கள் எத்தனை? 5. அதே மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாம் தேவைப்படாது. இப்ப உங்களுக்கு காட்டிட்டு போற விஷயங்களை மட்டும் திரும்ப பாருங்க. சரியா?
காட்டிட்டு போற விஷயங்களை மட்டும்தான் நீங்க பார்க்கணும், எல்லாம் தேவையில்லை. சரி, தேசிய மட்ட மதிப்பு. இப்ப புதிய தேசிய மட்ட மதிப்பு வந்து எத்தனையாம் வகுப்பு நடக்கு ஆகிறாங்க? கல்வி பொதுத்தராத சாதாரண திட்டம் 1 தரம் 11 முதல் 5 கட்டாய பாடங்களுக்கு 2 விருப்ப பாடம். தேசிய பரீட்சை வகுப்புல நடத்துறதுக்கு திட்டமிட்டுக்கிறாங்க. ஓலவெல் எக்ஸாம் கிரேட் 9 9ஆம் வகுப்பு பொது பரீட்சையில அந்த எக்ஸாம கொண்டு வந்து கிரேட் 9 தரம் 9 நடத்துறதுக்கு தான் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் படி, புதிய கல்வி நிலை மாற்றத்தின் படி முடிவு செஞ்சுக்கிறாங்க. சரியா? ஆகவே அது கேள்வியாக வரலாம். தற்போது புதிய கல்வி நிலை மாற்றத்தின் படி தேசிய பரீட்சை எத்தனையாம் தரத்தில் நடாத்தப்படும்? எத்தனையாம் தரம்? தரம் 9. தரம் 9. சரியா? இதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இதுல வந்து இப்படி கேட்கலாம். இப்ப ஜிபிவி 3 பெற்ற புள்ளன தர விரிப்பு என்னன்னு கேட்கலாம். நன்றா, ஓரளவு நன்றா, அதை கேட்கலாம். அப்ப அதை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், அதை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், நோமலா பார்த்துக்கணும். கேட்கலாம், கேட்காமலும் விடலாம். ஆனா இப்ப புதிய கல்வி இதுல எதை கேட்பாங்க எதை கேட்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சது, இந்த டேபிள் தெரிஞ்சிருக்கணும். இலங்கையில கல்வியில நம்ம சொல்லி போட்டிட்டாங்க. முன்பிள்ளை பருவ கல்வி மொண்டசரி படிக்கலாம். அதே போல ஆரம்ப கல்வி, அதுக்கு பிறகு என்ன படிக்கணும், கனிஷ்ட இடைநிலை கல்வி, அதுக்கு பிறகு சிரேஷ்ட இடைநிலை கல்வி, கல்வி கட்டம். சரியான? அதோட சேர்த்து என்ன வரும்? இதோட சேர்த்து சிரேஷ்ட இடைநிலை கல்வி கட்டம் 2 படிச்சு போட்டு நீங்க கல்விசார் பாடத்துறை தெரிவு செய்யலாம், அல்லது தொழிற்பாடத்துறையை தெரிவு செய்யலாம். கல்விசார் பாடத்துறையை நீங்க தெரிவு செஞ்சா எங்க போவீங்க? பல்கலைக்கழகத்துக்கு போவீங்க. தொழிற்பாடத்துறையை நீங்க தெரிவு செஞ்சா தொழிற்பயிற்சியிலிருந்து வாழ்க்கை தொழில்சார் கல்வி, இது ரெண்டையும் பல்கலைக்கழக கல்வியை நீங்க படிச்சாலும் சரி, வாழ்க்கை தொழில்சார் கல்வியை படிச்சாலும் நீங்க பட்டப்பின் கல்வி செய்யலாம். பட்டப்பின் கோர்சஸ் நீங்க செய்யலாம். சரியான? ஆக இதான் இலங்கையிலிருந்து கல்வி உயர்ந்து போகக்கூடிய ஒரு என்ன, இலங்கையின் கல்வி முறையில் முன்னேற்ற பாதைன்னு சொல்லிடுறாங்க. இலங்கையின் கல்வி முறையில் முன்னேற்ற பாதை. சரியா? இலங்கையின் கல்வி முறையில் முன்னேற்ற பாதை. இதுல சமரி இல்லை, கொஞ்சம் பாருங்க. தரம் 10ல சமரி போட்டு பாருங்க. தரம் 10ல வந்து 10க்கு 11 கட்டாய 5 தெரிவு பாடங்கள் 2 மேலதிக கற்றல் மொழிவுகள் 7 14 திறன் மட்டங்கள். சரியா? நிலமாற்று திறன் மொழிவுகள் 3. சரியா? தவணைக்கான மொத்த திறன் மட்டங்கள் கிரெடிட் 35, தவணைக்கான மொத்த கற்றல் மணித்தியாலங்கள் 350, ஒரு கிரெடிட்டுக்கு 10 மணித்தியாலம். தவணைகளின் எண்ணிக்கை 5. அதாவது தரம் 10க்கும் 11க்கும் சேர்த்து தான் இதை போடினாங்க. தரம் 10க்கும் 11க்கும் 5 தவணைகள், டேம் 1, டேம் 2, டேம் 3, டேம் 4, டேம் 5. அதே போல டேம் 6 வந்து எங்க போகுது? 12-13க்கு போகுது. சரியா? கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் கட்டாய பாடங்கள் மற்றும் விருப்பு பாடங்களுக்கும் மொத்தம் 7 பாடங்கள் நடக்கும். 7 பாடம் தான் கட்டாய பாடம், விருப்ப பாடம் சேர்த்து 7 பாடத்தில் தான் எக்ஸாம் நடக்கும். சரியா? அதே போல இதையும் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கொள்ளுவோம். இதுல சமரி இருக்கு. சரியா? இதுல சமரி இருக்குது, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இதுல சமரி இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு. அவ்வளவுதான் இது. இப்ப இதுல வந்து இதை யார் யாரு செஞ்சாங்க, யார் யார் இந்த புதிய கல்வி நிலை மாற்றத்தை தயாரிச்சாங்க, யார் யார் ஆலோசனைகள் வழங்கினாங்க என்ற அனைத்து டீட்டெயிலும் இது கீழே போட்டிக்கிறாங்க. சரியா? இது கீழே போட்டிக்கிறாங்க. சரியா? அதே போல
போன கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த அப்படியே விட்டோம்ல, இடையில விட்டோம். கொஞ்சம் பொறுங்க. போன கிளாஸ்ல நம்ம எத்தனாவது பேஜ்ல விட்டோம்? போன கிளாஸ்ல எத்தனாவது பேஜ்ல விட்டோம்? இதெல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல எத்தனாவது பேஜ்ல நம்ம இதை விட்டோம் இடையில? லாஸ்ட் அந்த டைம் டேபிள் பார்த்து சொன்னாமே. டைம் டேபிள் பார்த்தோம்ல. லாஸ்டா டைம் டேபிள் பார்த்தோம். சரியா, ஒரு இன்னொரு 10 மினிட்ஸ் இருந்தா இதையும் முடிச்சிடலாம். முடிச்சு அந்த பிடிஎஃப் முடிஞ்சிடும் நமக்கு. லாஸ்டா பார்த்து டைம் டேபிள் இதான் புதிய டைம் டேபிள் கொடுத்தால் இது ஒரு டைம் டேபிள் ஃபார்மட் பண்ணிக்கிறாங்க. 7:30க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகணும், 7:40க்கு காலை நேர செயற்பாடுகள் முடிச்சு ஒவ்வொரு 50 நிமிடங்கள் கொண்ட பாடவேளை. புதிய கல்வி நிலை மாற்றத்தின் படி ஒரு பாடவேளை 50 நிமிடங்கள். சரியா, ஒரு பாடவேளை 50 நிமிடங்கள். இதுல இன்டர்வல் வந்து 2 தந்துக்கிறாங்க. இடைவேளை, சிறு இடைவேளை. முதலாவது இடைவேளை 20 நிமிடங்களும் சிறு இடைவேளை வந்து 10 நிமிடங்களும் தந்துக்கிறாங்க. சரியா, சிறு இடைவேளை 10 நிமிடங்கள். இப்ப இங்க இருக்கிறது வந்து நம்ம இப்ப இதுக்கு முன்னைய பிடிஎஃப்ல பார்த்து எடுத்தாலும் இதுல போட்டிட்டாங்க. சரியா, இதுல பாருங்க, இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பொதுவான முக்கிய பாடத்திட்டம் கட்டாய பாடம் 5 தரம் 10க்கு 11க்கு தேர்வு பாடங்கள் 2 மொத்தம் 18 கிரெடிட். சரியா, சார் பிடிஎஃப் ஓபன் ஆகல. உங்களோட வாட்ஸ்அப்ல சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகிருக்கு. உங்களோட வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன் ஷேர் ஆகிருக்கு. பிடிஎஃப் ஸ்கிரீன் வரல. இப்ப சரியா? இல்ல சார், வாட்ஸ்அப்ல பேஜ் தான். கொஞ்சம் வெளியே ஒன் பாயிண்ட். இப்ப சரியா? சரி சார். ரைட், ஓகே. இதுல கடைசியா டைம் டேபிள் பார்த்தோம். கடைசியா டைம் டேபிள் பார்த்தோம். டைம் டேபிள்ல வந்து ஒவ்வொரு பாட வேலைகளும் 50 நிமிடங்களை கொண்டதாக இருக்கும். சரியா, நம்மளோட பேச எல்லாமே நீங்க நோட் பண்ணணும். எக்ஸாமுக்கு எல்லாம் வரும். சரியா, 50 நிமிடங்களை கொண்டதாக இருக்கும். 2 இன்டர்வல், ஒரு இடைவேளை வந்து 20 நிமிடங்களை கொண்டது, மற்ற சிறிய இடைவேளை ஒன்று இருக்குது 10 நிமிடங்களை கொண்டது. சரியா, ஒன்று. அடுத்தது ஆரம்ப இடைநிலை கல்வி தேசிய மட்டத்திலான மதிப்பீடுகள். 2029 ஆண்டு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திறன் மதிப்பீடு மற்றும் மனப்பாங்கு தொடர்பான மதிப்பீடுகள் செயற்படுத்தப்படும். ஒரு ஒரு நெசரல் வைஸ் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. சரியா, பொது பரீட்சை ஒன்று நடக்கும். அது ஓலவல் பரீட்சை மாதிரியா இல்ல வேற பரீட்சைன்றது நமக்கு தெரியாது. ஒரு பொது பரீட்சை ஒன்று தரம் 9 நடக்கும்.
இப்ப 2029 நடக்குமா 2030 நடக்குமா சொன்னா இந்த வருஷம் கிரேட் 6 ஸ்டார்ட் பண்ணி இருந்தா தான் 2029 தரம் 9 வருவாங்க. இப்ப கிரேட் 6 ஸ்டார்ட் பண்ண போறாங்க 27 27ஆம் ஆண்டு. அப்ப 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திறன் மதிப்பீடு தொடர்பான பரீட்சை எப்ப நடக்கும்? நடக்கும் 2030 நடக்கும். ஆனா எதிர்பார்க்கப்பட்டது எத்தனையாம் ஆண்டு? 29. கேள்வி எப்படி வரலாம், நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆகி கொள்ளணும். இது கிரேட் 10க்கும் 11க்குமான ஒரு சமரி. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கட்டாய பாடம் 5, தேர்வு பாடம் 2, மேலதிக கற்றல் பாடங்கள் எத்தனை? கல்வி புலம்கள் 3 ஆகும். திறம் புலம்கள், திறமை கீர்த்திகள், மொத்தம் மேலதிக கற்றலுக்கு 14. எல்லாம் சேர்த்து வந்து நமக்கு 35 கிரெடிட் வரும். ஒரு டேமுக்கு ஒரு தவணைக்கான திறமை கீர்த்திகள் 35. சரியா? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட், இது வந்து ஆல்ரெடி தந்துட்டோம் இல்லையா? இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம லாஸ்ட் பிடிஎஃப்லயும் பார்த்திருப்போம். தேவைன்னு சொன்னா எடுத்து வைங்க. சரியா? இதெல்லாம் வந்து இதுல பாருங்க. 10-11க்கு வந்து இந்த ஸ்டம் என்ற சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. என்னது ஸ்டம் என்றது விரிவு என்ன? ஸ்டம் என்றது விரிவு என்ன? சயின்ஸ் சயின்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி, engineering, management. ரைட். சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட். சரியா? இந்த 4 துறைகள்ல இருந்தும் அவங்க என்ன செய்யணும்? பாடங்களை தெரிவு செஞ்சு படிக்கணும். இதை நீங்க பெருசாலிட்டி கொள்ள தேவையில்லை. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். சயின்ஸ் என்றது என்ன? விஞ்ஞான பிரிவு நமக்கு தெரியும். டெக்னாலஜி என்றது தொழில்நுட்ப பிரிவு. என்ஜினியரிங் என்றது பொறியியல் பிரிவு. என்ன? பொறியியல் பிரிவு. மேனேஜ்மெண்ட் என்றது முகாமைத்துவ பிரிவு. சரியா? அதே போல சிரேஷ்ட இடைநிலை கல்வி முதல் கட்டம் தரம் 10-11க்கு வந்து இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இஷ்டம் என்ன பண்ணிடுறாங்க? பாடப்பிரிவில் இருந்து அதிகபட்சம் 4 பாடங்களை தெரிவு செய்யலாம். மனிதநேய மற்றும் சமூக அறிவியல் பாடப்பரப்பில் இருந்தும், அழகியல் மற்றும் வரலாறு திறன் பிரிவில் இருந்து ஒரு பாடம். இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம். புதிய கல்வி நிலை மாற்றத்தின் படி கட்டாய பாடத்தில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு பாடம் என்ன? வரலாறு. வரலாறு. கட்டாய பாடத்திலிருந்து வரலாறு நீக்கினாலும் அது தெரிவு பாடத்துல வந்து வரலாறை கட்டாயம் எடுக்கணும். அது கட்டாய பாடத்திலிருந்து நீக்கினாலும் அது கட்டாய பாடமா தான் இருக்கு. ஆனா தெரிவு பாடத்துல அது கட்டாய பாடம். தெரிவு பாடத்துல அது கட்டாய பாடமா போடினாங்க. சரியா? தெரிவு பாடத்துல அது கட்டாய பாடம். சரியா? இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட். இது தேவையில்லை, இது தேவையில்லை. சரியா? இது தேவையில்லை. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். இது கட்டாயம் தேவை. ஏலவல் படிக்கிறதுக்கு 5 பாடப்பிரிவுகள் உள்ளன. அவற்றில் ஒன்று நிபுணத்துவம் பெற்றதாக இருக்கலாம். அறிவியல், தொழில்நுட்பம், மேலாண்மை, தொழில் முனைவு மற்றும் வணிக ஆய்வுகள், மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல், தொழிற்கல்வி. ஒரு சிறப்பு பிரிவிலிருந்து 3 பாடங்கள் இருக்கும் ஒரு ஸ்ட்ரீம்ல. செறிவூட்டல் தொகுதி, இடைநிலை பிரிவு, கட்டாய பிரிவு, பொது ஆங்கிலம் மற்றும் ஜிட். அப்ப அது நமக்கு வளமையா இருக்கிறது. நம்ம கட்டாயமா என்ன செய்யணும்? எல்லாரும் எல்லா ஸ்ட்ரீமும் இருக்க வேண்டிய கட்டாய பாடம் ஜெனரல் இங்கிலீஷும் ஜிட்டும். சரியா? நான் நினைக்கிறேன் வந்து இந்த பொது பொது ஜெனரல் காமன் டெஸ்ட் என்ன பொது சாதாரண பரீட்சை வந்து நீக்கப்பட்டிருக்க நினைக்கிறேன். அது சம்பந்தமான சரியான தெளிவு இல்லை. சரியா? சரியான தெளிவு இல்லை. சரியான தெளிவு கிடைச்சா நான் சொல்லுவேன். சரியா? அதே போல இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப புதிய கல்வி நிலை மாற்றத்தின் படி 5 பிரிவுகள் இங்க. சரியா? 5 பிரிவுகள். ஸ்ட்ரீம் 5. முதல் நம்ம விஞ்ஞானம், சயின்ஸ் ஸ்ட்ரீம், காமர்ஸ் ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் என்று படிக்கலாம். சரியா? சயின்ஸ், காமர்ஸ், இது இடெக், பயோடெக் பார்த்தோம். இப்போ வந்து விஞ்ஞானம். இதுக்குள்ள வந்து மெட் சயின்ஸ் 2 வரும். மெட் சயின்ஸ் 2 வரும். சரியா? மெட் சயின்ஸ் 2 வரும். அடுத்தது தொழில்நுட்பம். சரியா? அடுத்தது வந்து முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு. முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு. அடுத்தது மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞானம். கொமர்ஸ் ஸ்ட்ரீம் வர்த்தகத்துறையில பேர் மாற்றப்பட்டு எப்படி இருக்குன்னா முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு வந்து மாத்திக்கிறாங்க. ஆர்ட்ஸ்ல பேரை மாத்திக்கிறாங்க வந்து மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞானம் வந்து மாத்திக்கிறாங்க. சரியான? அதே போல தொழில்பாதை 5வது ஸ்ட்ரீம். இது வந்து டிரெக்டா நீங்க தொழில் ஒன்றுக்குள்ள போகணும்னு சொன்னா தொழில் பாதையை தெரிவு செய்யலாம். இதுல கட்டுமான, உள்கட்டை, முகாமைத்துவம் அப்படி நிறைய கோர்ஸ் இருக்குது. சரியா?
இப்பாடங்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் கட்டாய பாடங்களாக ஆங்கிலம் மற்றும் தொடர்பாடல் கல்வி சேர்க்கப்பட்டுள்ளன. சரியா? இதை நீங்க 2026ஆம் ஆண்டு முதல் 1ஆம் மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான பாடத்திட்ட சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படுது. இப்ப 2026ல செயற்படுத்துற வகுப்பு புதிய கல்வி திட்டத்தை செயற்படுத்துற எத்தனையாம் வகுப்புக்கு செயற்படுத்துறாங்க? எத்தனையாம் வகுப்புகளுக்கு செயற்படுத்துறதுக்கு எதிர்பார்த்தாங்க? 6 ஒன்றுக்கும் 6க்கும். ஆரம்பத்துல எத்தனையாம் வகுப்பு செயற்படுத்தணும் என்று சொல்லி பிரேரணை முன் வச்சாங்க. ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல எத்தனையாம் வகுப்புகளுக்கு நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி பிரேரணையை முன் வச்சாங்க? 1ஆம் வகுப்பும் 6ஆம் வகுப்பும் 10. சரியா? ஆரம்பத்துல அவங்க யோசிச்சது 1க்கும் 6க்கும் 10க்கும் புதிய கல்வி நிலை மாற்றத்தை செய்வோம் சொல்லி பிறகு அதை அமுல்படுத்துவோம் என்று சொல்லி 2026 அமுல்படுத்துவோம் என்று சொல்லி அவங்க தீர்மானித்தது 1ம் 6ம். அமுல்படுத்தினது 1க்கும் 6ஆம் வகுப்புக்கு 2027ஆம் ஆண்டு செய்யும் அமுல்படுத்தப்படும். சரியா? ஒவ்வொரு வகுப்பறை நேரமும் 50 நிமிடங்களாக இருக்கும். மேலும் மொத்த பாடசாலை நேரம் 30 நிமிடங்களாக நீடிக்கப்படும். 2029 2030 மாற்றணும். சரியா? 2030ஆம் ஆண்டு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திறன் தேர்வு அறிமுகப்படுத்தப்படும். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளும். இது இப்ப நாங்க இந்த நெட்ல இருக்குது PDF. இது எங்களுக்கு நாங்க இந்த ட்ரைனிங் போனது தந்தத்தை நான் தரேன். சரியா? இது நம்பகமான தகவல். இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம். அடுத்தது மதிப்பீட்டை செயற்படுத்தல். இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக் கொள்வோம். தேவைன்னு சொல்ல இதெல்லாம் தேவைப்படாது. ஸ்கிரீன்ஷாட் வந்து வச்சுக் கொள்ளுவோம். சரியா? இது 2025 கிரேட் 6 2025 என்ன மாறணும்? 2026 27 28 29 வரும். சரியா? இது உங்களுக்கு பெருசா தேவைப்படாது. இதான் ஒரு ஸ்கூல் கட்டமைப்பு, பாடசாலையின் கட்டமைப்பு. சரியா? இதை பாருங்க. ஆங்கில இருக்கிறது பாடசாலை. பாடசாலைக்கு மேல இருக்கிறது கோட்ட கல்வி அலுவலகங்கள். எத்தனை இருக்குது? கோட்ட கல்வி அலுவலகங்கள் 312 இருக்கு. வலய கல்வி அலுவலகங்கள் 100. பாடசாலை பதில் சொல்லணும் கோட்ட கல்வி அலுவலகம். கோட்ட கல்வி அலுவலகம் பதில் சொல்லணும் வலய கல்வி அலுவலகத்துக்கு. வலய கல்வி அலுவலகம் பதில் சொல்லணும் மாகாண கல்வி திணைக்களத்துக்கு. மாகாண கல்வி திணைக்களம் பதில் சொல்லணும் மாகாண கல்வி அமைச்சுக்கு. சரியா? அப்படி வரும். அதே போல இதுல பாருங்க, ஆக டொப்பா யார் இருப்பார்? டொப்ல யார் இருப்பாங்க? கல்வி அமைச்சர், துணை கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சின் செயலாளர் டாப். இவங்கள்ல இருந்து தேசிய கல்வி ஆணையம், தேசிய கல்வி நிர்வாகம், சரியா, தேசிய கல்வியல் கல்லூரிகள், கல்வி வெளியீட்டு திணைக்களம், இதெல்லாம் வரும். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக் கொள்ளுங்க. இதான் ஓர்டர். இதை கேட்கலாம் சம்டைம். பாடசாலையின் அடிப்படையில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து சரியான ஒழுங்குமுறை எதென்று கேட்கலாம். ஒரு 4-5 விடையை மாற்றி மாற்றி தரலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளும். கல்வி அமைச்சகத்தில் கல்வி சீர்திருத்தங்களுக்கான ஒரு இயக்கத்தை நிறுவல் 5 தூண்களுக்கான குழுக்கள். நம்ம பார்த்தோம்ல, 5 மைய தூண்கள் காணப்படுது. 5ம் தெரியும் உங்களுக்கு. நன்றி. இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் ஒரு எக்ஸாமுக்கு வரக்கூடியதை மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன். அந்த PDF குரூப்ல போடுறேன். இந்த PDFல நான் சொன்னதுல மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பேசுற விளங்குதா? ஓகே. புதிய இது PDFல 2 PDF-ஐயும் பார்த்துக்கிறோம். 2 PDFல இருக்குது. நான் சின்ன விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. சரியா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆரம்பத்துல கொஞ்சம் உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூவா இருந்துட்டா? சார். ஓகே. நீங்க ரெக்கார்டிங் போடுவேன். ரெக்கார்டிங் பாருங்க. அதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஒரு விஷயம். 2வது விஷயம் இதுல நான் தாரதை மட்டும் நீங்க படிங்க. சரியா? கொள்ளையா
நான் தாரதை மட்டும் படிங்க சரியா. இங்க தேவையில்ல நிறைய பேர் டென்ஷன் ஆகி நிறைய கேள்வி கேட்கிறீங்க சரியா. உங்களுக்கு வந்து எல்லா நோட்ஸும் தரப்படும், எல்லா நோட்ஸும் தரப்படும் சரியா. எல்லா நோட்ஸும் தரப்படும், எதுவும் விடாது. இலங்கையில எங்கெங்க என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லாமே கலெக்ட் பண்ணி தருவேன் சரியா. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தருவேன், எந்த ஒரு நோட்ஸும் உங்களுக்கு விடுபடாது சரியா. நீங்க அப்படி படிக்கணும்னு சொன்னா தனித்தனியா படிக்கிறேன்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுக்குற நோட்ஸ் எல்லாத்தையும் கொடுபடாது. ஆகவே நீங்க ஒரு அஞ்சு 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 சேர்மார்க்கிட்ட ஒவ்வொரு கிளாஸுக்கும் போக வேண்டி வரும் சரியா. அதனால நீங்க இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இலங்கையில கல்வியல் கல்லூரிகள் எத்தனை இருக்கு? எத்தனை இருக்குன்னு சொன்னேன். 19. இப்ப புதுசா ஒன்றை உருவாக்கி 2023ஆம் ஆண்டு. என்ன கல்வி அது? என்ன கல்வி? தொழில்நுட்ப கல்லூரி. தொழில்நுட்ப ரீதியான பாடங்களுக்கு உருவாக்கினாங்க. சேர்த்தா 20 கல்லூரிகள் வரும். ஆனா அந்த தொழில்நுட்ப ரீதியான கல்வி கல்லூரி இன்னும் என்ன செய்யலாது, ஆக்டிவ்ல இல்ல. அப்படித்தானே? இல்லைன்னு நினைக்கிறது. இப்போதைக்குரிய உங்களுக்கு விட வந்து 19. நான் எக்ஸாம் கிட்ட எதுவும் அப்டேட் கிடைச்சா நான் அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் பண்ணும் வரைக்கும் விடயத்தின 19. இப்போ ஒருத்தர் யூடியூப்லயே பேஸ்புக்லயே வந்து 20 சொல்லி இருந்ததுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. இப்போது வரைக்கும் விட வந்து 19 சரியா. குழம்பிக் கொள்ள வேண்டாம். இப்போது வரைக்கும் இலங்கையில் உள்ள கல்வியல் கல்லூரிகள் எண்ணிக்கை 19. ஏன்னு அந்த 19 கல்வியல் கல்லூரிகள் தான் எதை வழங்குதுன்னு சொன்னா டிப்ளோமா வழங்குது. இப்ப ஆரம்பிச்சிக்கிறது வந்து டிகிரி. அப்ப கல்வியற் கல்லூரி வந்து 3 வருஷம். ஆரம்பிச்சிக்கிறது வந்து கல்வியற் கல்லூரி, அது பல்கலைக்கழகமாக கல்வியற் கல்லூரி என்றது இன்னும் சரியான ஒரு முடிவு வரல. வந்தாதான் 20 19 ஒரு முடிவுக்கு வரலாம் சரியா. ஆகவே இப்ப எத்தனை விடன்னு சொல்லணும் நீங்க? 19 20ஆக அது சேர்க்கப்பட்டா நான் கட்டாயம் ஒரு எக்ஸாமுக்கு போறதுக்கு போது கட்டாயம் நான் சொல்லுவேன் சரியா. அதுல நீங்க பயப்பட தேவையில்லை. அப்ப இன்ஷால்லா நாளைக்கு நம்ம ஜிகே செய்வோம் சரியா. நாளைக்கு நம்ம ஜிகே தான் செய்வோம். நாளை கிளாஸ் இன்ஷால்லா 10 மணிக்கு நடக்கும். அதுக்கு பிறகு திங்கக்கிழமை இருந்து 9:30 என்ன செய்யும், டைம் சேஞ்ச் ஆயிடும். இன்றைக்கு நாளைக்கு கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க 9:30 போட சொல்ல 9 மணிக்கு போட சொல்ல. எனக்கு உங்களுக்கு அந்த கவரேஜ் இஷ்யூவால நான் 10 மணி ஆகிக்கிறேன். 10 பள்ளி வாசல் இருக்கிறது நாங்க தொழில்விக்கிற சவுண்ட் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கும் தான் நான் 10 மணிக்கு கிளாஸ் போட்டிக்கிறேன். திங்கக்கிழமை செய்யும் 9:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சரியா. நாளைக்கு வந்து ஜிகே பேப்பர் நான் நாளைக்கு மார்னிங் அனுப்புவேன், ஒரு 20 கேள்வி கொண்ட பேப்பர். அதுலயும் வந்து உங்களுக்கு விலங்கு நான் 20 கேள்வி பேப்பர் உங்களுக்கு போடுறேன்னு சொன்னா 100 கேள்வி 100 கேள்வி என்ன செய்யப்படும், கலந்துரையாடப்படும். அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சரியா. இன்ஷால்லா இந்த அளவோட கிளாஸை முடிச்சுக் கொள்வோம். இன்ஷால்லா நாளைய கிளாஸை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.